ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. மூலவர் பெருமாள் இந்த டிக்கெட்டில் நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஆப்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். டிடிடி ஆப், போர்ட்டல்னா ttdevasthanams.ap.gov.in. அதை உங்கள் மொபைலில் கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் டைப் பண்ணி கீழே கெட் ஓடிபி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். அதை டைப் பண்ணி என்ட்ரு செய்து லாகின் செய்துக்கோங்க. புக்கிங் நீங்கள் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆப்லேயும் பண்ணிக்கலாம், போர்ட்டலையும் பண்ணிக்கலாம். சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போது 2 days இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். நாளை மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். ஏப்ரலில் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் இந்த லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். லக்கி டிப் ஆன்லைன் ஆஃப்லைனில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் ரீசெண்டாக 180 daysக்கு கம்மியாக செலக்ட் ஆகிருந்தால் மட்டும் மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கண்ட்ரியும் ஸ்டேட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். சிட்டி பின்கோட் டைப் பண்ணிக்கணும். பில்கிரிம் டீட்டெயில்ஸ் ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் நம்ம 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் எதுவும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. டீட்டெயில்ஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா, சுப்ரபாதம் சொல்லிருக்கும். கீழே செலக்ட் சேவா அண்ட் டேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா சேவாவும் செலக்ட் ஆகிடும். ஸோ தட் நம்ம லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை பர்டிகுலர் டேட், பர்டிகுலர் சேவா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தோமாலா, அர்ச்சனா உகாதிக்கு ஓப்பன் பண்ணலை. அஷ்டதல பாத பத்மாராதனா உகாதிக்கும் ஓப்பன் பண்ணலை, பௌர்ணமிக்கும் ஓப்பன் பண்ணலை. சுப்ரபாதம் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கண்டினியூ டு ரிவ்யூ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எந்த டீட்டெயில்ஸும் மாற்ற முடியாது. ஸோ செக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், இமெயில் வந்துடும். நாளை மறுநாள் காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணி 12 மணி போல் ஆன்லைனில் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறீங்களோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணிங்கன்னா 12 மணி போல் லைவாக லக்கி டிப் போகிறத நம்ம பார்க்கலாம். செலக்ட் ஆனவங்களுக்கு இமெயில் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. ஜென்ரலாக யார் யார் எந்தெந்த சேவாவில் செலக்ட் ஆகிருக்காங்கிறத பற்றின லிஸ்ட் டிடிடி போர்ட்டல்லையும் ஆப்லேயும் 12 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு 2 days டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்டோட லாஸ்ட்டு மீன்ஸ் பணம் கட்டுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஜனவரி 22 மத்தியானம் 12 மணிக்கு. செலக்ட் ஆகி பணம் கட்டுறப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருத்தரோட ஃபோட்டோவும், 2 பேருக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 பேரோட ஃபோட்டோவும் தனித்தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 MBக்கு கீழே ஃபைல் சைஸ் ரீசைஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். செலக்ட் ஆனதை நம்ம பே பண்ணிக்கணும். ஏப்ரலில் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் லக்கி டிப்பில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ஆன்லைனில் ஆஃப்லைனில் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ரீசெண்டாக 180 daysக்கு கம்மியாக மட்டும்தான் மறுபடியும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. கீழ் திருப்பதியில் ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமெட்டில் கொடுத்தாங்க இன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன். ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுக்கல. டோக்கன் சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. அடுத்து நாளைக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கு நேத்திர தரிசனம் காலையில் திருப்பாவாடா சேவாக்கு அப்புறம் மூலவர் பெருமாள் நேத்திர தரிசனத்தில் வஸ்திரம் நகை அலங்காரம் இல்லாமல் சாயந்தரம் வரைக்கும் இருப்பார். சாயந்தரத்துக்கு மேலே பூலங்கி சேவான்னு சொல்லிட்டு பூக்களால் ஆன அலங்காரத்தில் இருப்பார். நாளைக்கு காலையில் சுப்ரபாதம் சேவா வரைக்கும் பெருமாள் திருநாமம் குறைந்து அவர் கண்களை நாமும் பார்க்குற மாதிரி நேத்திர தரிசனத்தில் இருப்பார். ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலேயும் நேத்திர தரிசனம் உண்டு. ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகிறப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பார், அங்கேயும் நேத்திர தரிசனம் உண்டு. இன்றைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஸ்லாட் 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்சனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு
15லேருந்து 17 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 72,263 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.65 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,518 பேர். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான எல்லா தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட், வாலண்டரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னைக்கு எந்தெந்த டிக்கெட் ஓப்பன் ஆகுது, புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், வாலண்டரி சேவா, நிறைய சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், தினமும் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.